குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் பாலமுருகன், உலக கராத்தே மாஸ்டர்கள் சங்கத்தின் தலைவர். கடந்த 2 ஆண்டுகளாக நாங்கள் பொதுமக்களுக்கு இலவசமாக தற்காப்பு கலை வழங்க வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதில் நிறைய பேர் அணுகியிருக்கோம். மாநில அரசாங்கத்திலிருந்து மத்திய அரசாங்கம் வரைக்கும் எல்லாரையும் அணுகியிருக்கோம். எங்களுக்கு பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. இருந்தாலும் நாங்கள் விடாமல் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப எங்களுக்கு இது போல் ஒரு கின்னஸ் சாதனையை நிகழ்த்தி உங்களோட கவனத்தை ஈர்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ இதுக்காக கடந்த 6 மாதத்துக்கு மேலே கடுமையாக உழைச்சோம். கிட்டத்தட்ட இந்தியாவிலிருந்து அனைத்து மாநிலத்திலும் இருந்து 5000க்கும் மேற்பட்ட கராத்தே வீரர் வீராங்கனைகளை ஒருங்கிணைச்சு ஒரு மாபெரும் உலக சாதனையை கடந்த 8ஆம் தேதி பிப்ரவரி தமிழக விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்திருந்தோம். இதில் உலக கராத்தே வரலாற்றில் முதல் முறையாக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தின் நடுவர் நேரடியாக பங்கேற்று இந்த உலக சாதனையை 2996 நபர்கள் மிகவும் சிறப்பாக செய்தார்கள் என்று அங்கீகரித்ததோடு மட்டுமல்லாமல் கடந்த 20ஆம் தேதி அவர்களுடைய அபிஷியல் இணையதளத்திலும் அபிஷியல் புத்தகத்திலும் சேர்த்திருக்கிறார்கள். இது நம் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே மிகவும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் உலக சாதனை என்றாலே அது கின்னஸ் தான் நம்பர் 1. அந்த கின்னஸ்ல நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணியிருக்கோம். அதுக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரம் கராத்தே மாணவ மாணவிகள் ஒத்துழைச்சு பல ஆயிரம் கராத்தே மாஸ்டர்கள் ஒத்துழைச்சது மூலமா இந்த சாதனையை நம்ம நிகழ்த்தியிருக்கோம். இந்த சாதனையோட நோக்கமே அடுத்த 5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 8 கோடி பொதுமக்களுக்கு இலவசமா நாங்க தற்காப்பு கலை கொடுக்கறது தான் இதோட நோக்கமே. எதுக்குங்க தற்காப்பு கலைன்னு எல்லாருமே கேட்கலாம். இன்னைக்கு நம்ம எல்லார் வீட்லயும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராவும் எல்லார் வீட்லயும் நம்ம இன்சூரன்ஸும் வச்சிருக்கோம். ஆனா இது எல்லாமே நமக்கு ஒரு விஷயம் நேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கான நஷ்ட ஈடை வழங்குறதுக்கோ இல்ல பிரதிபலனோ தான் இருக்கும் இல்லையா, நமக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாம நம்மளை காப்பாத்தாது. ஏன்னா அதோட செயல் அவ்வளவுதான். ஆனா இதே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தற்காப்பு கலை தெரிஞ்சாக்க தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நம்மளோட குழந்தைகளுக்கும் நாளை தலைமுறையினருக்கும் ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துடன் இதை நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். இதுக்கு நாங்க பொதுமக்கள்கிட்ட பணத்தையோ இல்ல வேற எதையும் கேட்கல, அவங்களோட ஒத்துழைப்பையும் அவங்களோட நன்றியும் தான் கேட்கிறோம். நாங்க இதுக்கு எங்களுக்கு செஞ்சாக்க இன்னும் ரொம்ப ஒத்துழைப்பா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 கராத்தே மாஸ்டர்கள் தயாராக இருக்கிறாங்க 8 கோடி மக்களுக்கு இலவசமா தற்காப்பு கலை வழங்குவதற்கு. இதுக்கு நாங்க உங்கள்கிட்ட கேட்கறது உங்களோட ஒத்துழைப்பை மட்டும்தான். ஏன்னா நீங்க ஒத்துழைக்கணும்னாக்கா நாங்க விரும்புற இந்த விஷயத்த உங்களுக்கு நாங்க கொண்டு போக முடியாது. அதுக்காக உங்க அனைவரும் ஒத்துழைப்பு மட்டும் வேண்டும்னு நாங்க ரொம்ப பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆல்ரெடி கடந்த 2 வருடங்களா தமிழக பள்ளி கல்வித்துறை மூலியமா தமிழ்நாட்டில் இருக்கிற 50,000க்கும் மேற்பட்ட பள்ளியில பெண் குழந்தைகளுக்கு இலவசமா தற்காப்பு கலை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் மட்டும் அது நடத்தல. கடந்த 2 வருஷமா அதை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க அங்க போனாக்கா குழந்தைகளுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்க முடியும். ஆனா நாங்க எதிர்பார்க்கறது பொதுமக்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு விருப்பப்படுறோம். காரணம் என்னன்னாக்கா, இப்ப நீங்க பாதுகாப்பா இருந்தீங்கன்னாக்கா நீங்க அதை உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பீங்க, உங்க குழந்தைங்க அவங்களுக்கு அடுத்த வரவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப உங்க மூலியமா அடுத்தவங்களுக்கு நாங்க கொண்டு போலாமேன்னு பார்க்கிறோம். எனக்கு என்னதான் குழந்தைகள் ஒரு விழிப்புணர்வு இருந்தாலும் பெற்றோர்கள் சொன்னாதான் அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு வரும். அப்படிங்கிறப்ப பெற்றோர்களுக்கு தற்காப்பு கலையோட முக்கியத்துவம் தெரிஞ்சாதான் அதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இதோட நோக்கமே என்னன்னாக்கா, இப்ப கிழக்காசிய நாடுகள் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்கன்னாக்கா அதுக்கு தற்காப்பு கலை ஒரு முதுகெலும்புன்னு சொன்னா அது மிகையாகாது. அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்கிறப்ப அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க நாம ஏன் வளர முடியாது? அதனாலதான் நாங்க இந்த தற்காப்பு கலையை இலவசமா சொல்லி கொடுத்து நாங்க முயற்சி பண்றோம். எங்களோட இணையதளத்திலையும் எங்களோட கான்டாக்ட் நம்பரையும் எங்களோட வாட்ஸ்அப்லயும் தாராளமா தொடர்பு கொள்ளலாம். சார் நாங்க அரசாங்கத்துடையோ இல்ல பொதுமக்கள்கிட்டயோ பணத்தையோ இல்ல அவங்களோட பொண்ணான ஓட்டையோ இல்லைனாக்கா அவங்கள்ட்ட இருந்து வேற எதையும் நாங்க எதிர்பார்க்கல. அவங்கள்ட்ட நாங்க எதிர்பார்க்கறது அவங்களோட ஒத்துழைப்பையும் ஆதரவு மட்டும்தான்.
இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்திலிருந்து வந்திருந்தாங்க சார். நாங்க வந்து பள்ளிகள் மூலியமாக அணுகவில்லை. ஏன்னாக்கா நாங்க வந்து ஒரு கராட்டே மாஸ்டர்கள் சங்கம், அந்த சங்கத்துல இருக்கிற உறுப்பினர்கள் மூலியமா அணுகணும். அது மூலியமா வந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத், இது போல வந்து இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான மாநிலத்திலிருந்து வந்து அந்தந்த மாஸ்டர்கள்ட்ட கத்துக்கிற குழந்தைகள் வந்தாங்க, வந்து இதை பங்கேற்றாங்க. நிமிஷம் கராத்தே பஞ்சஸ் கிக்ஸ் பிளாக் செய்து இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கோம். இதுல வந்து 1.5 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு உள்ளவங்க வரைக்கும் கலந்துருக்காங்க. எல்லா ஸ்டைலும் வந்தாங்க. அதுதான் நான் எங்களோட நோக்கமே வந்து பாகுபாடு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஸ்டைல் சார் ஷோட்டாகான், ஷிட்டோரியோ, கொஜிரியோ, வாடூரியோ, இஷின்ட்ரியோ, இது போல வந்து எண்ணற்ற ஸ்டைல் வந்து கலந்துருக்காங்க. கியோகுஷின், நிறைய ஸ்டைல்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 40க்கு மேல ஸ்டைல்ஸ் இருக்காங்க. அதுல 25 ஸ்டைல்ஸ்க்கு மேல கலந்துருக்காங்க. நிறைய இடையூறுகள் இருந்துச்சு. அந்த இடையூறுகளை கலைஞ்சி அவங்களுக்கு ஒரு சமூகமான ஒரு நிலையை ஏற்படுத்தினோம்னாக்கா அவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அவங்க நல்லா சொல்லி கொடுத்தாக்கா பசங்க நல்லா கத்துக்குவாங்க. பசங்க நல்லா கத்துக்கிட்டாக்கா அதை அவங்க லைஃப்ல வந்து ரொம்ப நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க டெவலப் ஆவாங்க. அவங்க டெவலப் ஆகிறது மூலயமா வந்து நம்மளோட நாட்டின் பொருளாதாரமும் வளரும். அதனாலதான் இந்த சங்கத்தை நாங்க உருவாக்கணும். அதாவது எங்களோட வந்து கராத்தே மாஸ்டருக்கு வந்து இந்தியா முழுக்க கிளாஸ் எடுக்கிறாங்க. இங்க சென்னையில, தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலையும், இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலையும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க எங்க மாஸ்டர்கள். எங்களோட சங்கத்துல வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாஸ்டர்கள் 836 பேர் இருக்காங்க. இந்தியாவை சேர்ந்தவங்க எல்லாருமே. வந்து 2010 வந்து MCA முடிச்சுட்டு 2011 சாஃப்ட்வேர் கம்பெனி தொடங்கினேன். நான் சாஃப்ட்வேர் கம்பெனி தொடங்கினப்ப என்னோட படிச்சவங்க எல்லாருமே வேலை தேடிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு 6 மாசம் கேப்ல வந்து என்னால கம்பெனி தொடங்க முடிஞ்சிச்சுனாக்கா அதுக்கு நான் கராத்தேல கத்துக்கிட்ட தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் காரணம். எல்லாருக்குமே வந்து கின்னஸ் வந்து ஒரு கனவாவே இருக்கு. ஒலிம்பிக் வந்து எப்படி வந்து ஒரு உலகத்துல ஒரு சிறந்த விளையாட்டு அப்படிங்கிற ஒரு விளையாட்டு சங்கங்கிற போல உலகத்துல ஒரு சிறந்த சிறப்பான ஒரு உலக சாதனைனாக்கா அது வந்து கின்னஸ் தான். ஆனா அவங்கள அணுகிறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. காரணம் என்னன்னாக்கா அவங்க நிறைய டாக்குமெண்டேஷன் கேட்பாங்க. நிறைய நிகழ்ச்சியை வந்து நாங்க 8ஆம் தேதி முடிச்சோம். ஆனா 20ஆம் தேதி தான் வந்து அவங்க முழுமையா அங்கீகரிச்சு அவங்களோட இணையதளத்துல வந்து பதிவேற்றினாங்க. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து நிறைய வந்து டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க. நாங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சோம். அது இல்ல இதுல வந்து சரியா இல்லை, இன்னொரு டாக்குமெண்ட் அனுப்புங்க. நாங்க இன்னொரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சோம். இல்ல இது கரெக்டா இருக்கு, எங்களுக்கு வேறு சில டாக்குமெண்ட் கொடுங்கன்னாங்க. இது போல வந்து எப்பயுமே வந்து நிறைய அவங்க டாக்குமெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது நிறைய இடர்பாடுகள் இருந்துச்சு. ஈவன் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு பல்வேறு தரப்புல இருந்து வந்து எங்களுக்கு வந்து தடைகளும் வந்துச்சு. ஆனா அந்த தடையும் மீறி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி முடிச்சோம். இதோட பெருசா இந்த சாதனை இல்ல, வேற ஒரு சாதனை செய்யலாம்னு இருக்கோம். World Karate Master Association. I am from Bangalore. So, you have to adjust with my Tamil and this thing. We are very happy that we train more than 5,000 students under one roof for the maximum lessons in karate. And our aim, I will come to our aim is to train more and more people free of cost in coming years. And as my president has said, around 8 crore people is not a joke. We are trying to do all India level. We are going to train this free training. Already I have been doing in Karnataka. I have trained more than 10 lakh people under our banner. So these coming days and with your support, definitely we'll go a long way. Thank you so much. மேடம் வந்து பங்கேற்று எங்க கராத்தே மாஸ்டர்களை வந்து விருது வழங்கி கௌரவிச்சாங்க. இது வந்து இந்தியாவிலேயே முதல் முறை கராத்தே மாஸ்டர்கள் ஒரு ஆளுநர் கையால விருது வாங்கினது. அதுக்கு அந்த வகையில அவங்க ஒத்துழைச்சாங்க. அதுக்கு அவங்களுக்கு நிஜமாவே வந்து ஒரு மனமார்ந்த நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னாக்கா அவங்களுக்கு மட்டும் இல்ல, நாங்க அந்த சமயத்துல வந்து எல்லாருக்குமே முயற்சி செஞ்சோம். ஆனா எங்களுக்கு பெருசா வந்து எந்த இடத்துல இருந்து ரெஸ்பான்ஸ் வரல. ஆனா அந்த அக்கா வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்களோட 2 அவார்டுக்குமே அவங்க வந்திருந்தாங்க. வந்து எங்களோட மாஸ்டர்களுக்கு விருது வழங்கி அவங்களை கௌரவிச்சாங்க. ஒரு ஆளுநர் கையால வந்து விருதுகள் வாங்குறது வந்து அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. ஆனா
அவங்க அதெல்லாம் வந்து அந்த பெருசா வந்து அலட்டிக்காம ரொம்ப சாதாரணமா வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைச்சு அந்த மாஸ்டர்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் நின்று அவங்க வந்து அவார்டு கொடுத்தாங்க. அது நிஜமாவே ஒரு சிறப்பான விஷயம். எல்லா மாஸ்டரும் அதை வச்சு நாங்க கவர்னர் கையால விருதுகள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க ஊர்ல இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்களுக்கு வந்து இலவசமா வந்து தற்காப்பு கலை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஊக்கமா இருந்துச்சு. இல்ல இந்த நாங்க அப்போ வந்து அவங்க ஆளுநரா இருந்ததுனால அவங்கள அணுகணும். ஏன்னா இப்போ வந்து நாங்க அதை அணுக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கோம். அதனால ஏன்னா நாங்க வந்து எந்த விதமான ஒரு கட்சி சார்ந்து நாங்க போறதுகளோட நாங்க வந்து மக்கள் சார்ந்து போறதுல விருப்பப்படுறோம். அபிஷியல் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டோட விட்னஸ். ஸோ அங்கே கலந்துக்கிறப்ப அபிஷியலாக நான் வந்து டைமிங் அண்ட் நம்பர்ஸ் எல்லாமே நாங்கள் பேக் பண்ணி கின்னஸ் வேர்ல்டு நடுவருக்கு கொடுத்தோம். நன்றி. குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம்.